கோமியம் அமிர்த நீர் என்று கூறிய பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அதை குடிப்பதால் டாஸ்மாகில் குடிப்போரின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று சிலர் நினைப்பதாக விமர்சித்திருக்கிறார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் நடைபெற்ற புத்தக வெளியீட்டு விழாவில் பேசிய அவர், மாட்டிறைச்சி சாப்பிடும் போது அதன் கோமியத்தை குடிப்பதில் என்ன தவறு என கேள்வி எழுப்பினார். மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, ஆனா மாட்டோட சிறுநீரை விஞ்ஞான பூர்வமாக அது பாடப்படுத்தப்பட்டு விஞ்ஞான பூர்வமாக ஆராய்ச்சிக்கு உட்பட்டு அது மருந்தாக எடுத்துக்கொள்ளணும்னா உடனே அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். மாட்டுச்சாணத்தை நீங்கள் பூசும் பொழுது அந்த மாட்டின் அமிர்த நீர் என்று அதற்கு பெயர். அப்படி என்றால் உயிருக்கான நீர் என்று பெயர். உடனே என்ன ராஜினாமா செய்யணும் சொல்ல முடியாது. என்ன அலோபதி டாக்டர் கோமியத்தை பத்தி பேசுறேன்னா விஞ்ஞான பூர்வமாக நிரூபிக்கப்படவில்லை என்றால் அதை பற்றி நான் பேச மாட்டேன். தொடர்ந்து பேசியவர், கோமியம் குடித்தால் டாஸ்மாகில் மது குடிப்போரின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று சிலர் நினைப்பதாக விமர்சித்தார். வயல்ல குடிக்கிற தண்ணியில மலம் கலந்தால் அது உங்களுக்கு குற்றம் இல்லை. ஆனால் கோவில் சிறுநீர் கோமியம் என்றது விஞ்ஞான பூர்வமாக அது அமிர்த நீர் என்று ஆயுர்வேதத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உடனே நீங்கள் குதி 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 என்று குதிப்பீர்கள். இவங்களுக்கு கோமியம் குடிக்கிறதுல பிரச்சனை இல்லை, டாஸ்மாக் குடிக்கிறது குறைஞ்சு போயிடுமோ ஒரு பயம் வேற வந்திருக்கும். அதனால இதை குடிச்சிட்டு அதை குடிக்காம விட்டாங்க, எல்லாம் சரியாயிடுச்சுன்னா என்ன பண்றது? வேங்கை வயல் பிரச்சனையை சுட்டிக்காட்டியவர், விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட கோமியத்தை குடிப்பதற்கு அரசியல் கட்சிகள் ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்று வினவினார். தேர்தலில் வாக்களியுங்கள் என்று கூறி பணம் கொடுத்தால் தான் தவறு என்றும், அனுதாபத்தின் பேரில் யாருக்கும் பணம் தருவது தவறாகாது என்றும் அமைச்சர் முத்துசாமி தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் சந்திரகுமாருக்கு வாக்கு சேகரிக்கும் போது அவர் இதை கூறினார். இப்போ சில இடத்துல லட்சக்கணக்கான கட்சிக்காரங்க இருக்காங்க. சில இடத்துல யாராச்சும் பக்கத்தில் இருக்கிறவங்க வந்திருந்தாங்கனாக்கா அந்த குழந்தைங்க அல்லது வயசானவங்களாக இருந்தால் அவங்க மேலே ஒரு அனுதாபப்பட்டு அவங்க ஏதாச்சும் கொடுத்துருக்கலாம். தேர்தலுக்கு ஓட்டு போடுங்கன்னு கொடுத்துருப்பாங்கன்னா தப்பு. அந்த மாதிரி கொடுக்கல. தேர்தலுக்கு ஓட்டு போடுறதுக்காக பணம் கொடுக்கறது தான் தப்ப ஒழிய, ஒரு குழந்தை தேயிலக்கால திடீர்னு விழுந்துருச்சு, அந்த குழந்தைய தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணாக்க எப்படி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு கேட்கலாமா? அது மாதிரி இல்லை. நான் போகும்போது ஏதாச்சும் அந்த குழந்தைங்க அங்கே ஏதாச்சும் இருந்திருக்கும், வயசானவங்க ஏதாச்சும் நம்ம தடுமாறி இருப்பாங்க. அதில் ஏதாச்சும் ஒருத்தர் 2 பேர் கொடுத்துருக்கலாம். நாங்கள் மற்ற இடத்துல அந்த மாதிரி நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பே நாங்கள் கொடுக்கல. விழுப்புரம் கஞ்சனூர் அருகே கல் விடுதலை மாநாட்டில் பங்கேற்று பேசிய சீமான், கல் குடித்து இறந்தவர்கள் யாரும் இல்லை என்று கூறினார். விழுப்புரம் மாவட்டம் கஞ்சனூர் அருகே பூரிக்குடிசை கிராமத்தில் கல் விடுதலை மாநாடு நடந்தது. தமிழ்நாடு கல் இயக்கம் தலைவர் நல்லசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டில் பனைமரங்களில் கல் இறக்கப்பட்டு ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு படையிலிடப்பட்டது. பின்னர் குழந்தைகள் உட்பட அங்கிருந்தவர்களுக்கு வழங்கப்பட்டது. இதில் பங்கேற்று பேசிய நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான், கல் இறக்குவது வேளாண்மையின் ஒரு பகுதி என்றும் அதற்கு தடை விதிப்பது கொடுமையான நடவடிக்கை என்றும் கூறினார். ஒருபோதும் அரசு டாஸ்மாகை மூடாது என்றும் அதனால் கல் விடுதலையை நாமே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் சீமான் தெரிவித்தார். அதை திட்டமிட்டு இதை ஒரு தடைன்னு கல் மட்டும் அது எப்படின்னு ஆகுது. அப்ப டாஸ்மார்க்கில் விற்கிற சரக்குகள் எல்லாம் இதை நான் கேட்கிறேன்ல, புனித நீராது அது எப்படி அது கோயில்ல கொடுக்கிற தீர்த்தமா? அப்ப அது எப்படி மது இல்லையா? அது அந்த மதுவை அரசே விற்கும். இதை தடை செய்யும்னா இது வேளாண்குடி மக்களை, உழைக்கும் மக்களை பாதிக்கக்கூடிய ஒன்று. இந்த ஒரு போட்டோ எடிட் செய்யப்பட்டதா உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலகுவதற்கான அறிவிப்பில் கையெழுத்திட்டார் டொனால்ட் ட்ரம்ப். ஆண் பெண் என இரு பாலினம் மட்டுமே அமெரிக்காவில் அங்கீகரிக்கப்படும், அமெரிக்கா மெக்சிகோ எல்லை மூடப்படும் என்பன போன்ற அறிவிப்புகள் விமர்சனத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன. I, Donald John Trump, do solemnly swear. The golden age of America begins right now.
அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் முதல் பந்திலேயே சிக்ஸர் அடித்தது போன்று பல அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டார். தனது தொடக்க உரையில் பைடன் அரசின் தேவையில்லாத கொள்கைகள் தூக்கி எறியப்படும் என்று கூறிய அவர், முந்தைய ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட 80க்கும் மேற்பட்ட விதிமுறைகளுக்கு தடை விதிக்கப்படுவதாக தெரிவித்தார். உலக சுகாதார அமைப்பில் இருந்து அமெரிக்கா விலகுவதாக அறிவித்த ட்ரம்ப் அதற்கான காரணத்தையும் விவரித்தார். கொரோனா பெருந்தொற்றை உலக சுகாதார அமைப்பு சரியாக கையாளாததால் அமெரிக்கா பெரும் பொருளாதார பாதிப்பை சந்தித்ததாக குற்றம் சாட்டினார். So we paid $500 million to World Health when I was here, and I terminated it. China with 1.4 billion people. We have 350 to pay. Nobody knows what we have because so many people came in illegally, but let's say we have 325. They had 1.4 billion. They were paying 39 million, we were paying 500 million. It seemed a little unfair to me. So that wasn't the reason, but I dropped out. China pays 39 million and we pay 500 million. And China's a bigger country. உலக சுகாதார அமைப்புக்கு அதிக நிதி அளிக்கும் அமெரிக்கா விலகுவதால் உலக சுகாதார அமைப்பு நிதி நெருக்கடியை சந்திப்பது மட்டுமின்றி திட்டங்களை செயல்படுத்துவதிலும் சிக்கல் எழும் என்று கூறப்படுகிறது. அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் தேசிய அவசர நிலை அமல்படுத்தப்படுவதாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்தார். சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்க அமெரிக்கா மெக்சிகோ எல்லையை மூட வேண்டும் என்று கூறிய அவர், ஏற்கனவே சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் என்றார். இது பொருளாதார ரீதியில் மிகவும் சிக்கலானது என்றும் அவ்வளவு எளிதில் நடைமுறைக்கு சாத்தியப்படாது என்றும் விமர்சிக்கப்படுகிறது. பனாமா கால்வாயில் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுவதாக சாடிய ட்ரம்ப், அந்த கால்வாய் அமெரிக்காவோடு மீண்டும் இணைக்கப்படும் என்றார். பனாமா கால்வாயை சீனா இயக்குவதாக ஏற்கனவே குற்றம் சாட்டி வந்தார் ட்ரம்ப். இது தவிர விரைவில் மெக்சிகோ வளைகுடாவின் பெயர் அமெரிக்க வளைகுடா என மாற்றப்படும் என்றார் ட்ரம்ப். அமெரிக்காவில் பிறந்தால் குடியுரிமை எனும் நடைமுறையை முடிவுக்கு கொண்டு வரப்போவதாகவும் அறிவித்தார் ட்ரம்ப். இந்திய அமெரிக்கர்கள் பலரும் பிறப்பு குடியுரிமை மூலமாக குடியுரிமை பெறும் நிலையில் இது அவர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் சட்டவிரோதமாக குடியேறி அமெரிக்காவில் குழந்தை பெற்றுக் கொள்பவர்களுக்கு மட்டுமே இந்த உரிமை தடை செய்யப்படும் என்று கூறப்படுகிறது. ட்ரம்ப் பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இஸ் அகெயின்ஸ்ட் இல்லீகல் இமிகிரேஷன் மைக்ரன்ஸ் தான் தவிர அவர் வந்து லீகலாக வரவங்களை வந்து தடுக்க போகிறதா இந்த ஆர்டர்ஸ்லாம் ஹிண்ட் கொடுக்கல. மேலும் பதவியேற்புக்கு பிறகு அவர் ஆற்றிய உரையில் அமெரிக்காவில் இனி ஆண் பெண் என இரு பாலினம் மட்டுமே அங்கீகரிக்கப்படும் என்ற ட்ரம்ப் அதற்கான உத்தரவிலும் கையெழுத்திட்டுள்ளார். மெரிட்டின் அடிப்படையில்தான் இனி வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது 3ஆம் பாலினத்தவர்களுக்கு சலுகைகள் மறுக்கப்படும் என்பதையே இது காட்டுகிறது. காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள போடப்பட்ட பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து வெளியேறுவதாக அறிவித்த நிலையில் அதற்கான கோப்பிலும் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். டிக்டாக் செயலியை 90 நாட்கள் வரை பயன்படுத்துவதற்கும் பச்சை கொடி காட்டியுள்ளார். ரஷ்ய அதிபர் புதின் அடுத்து என்ன செய்வார் என்று கணிக்க முடியாதவர் என்று விமர்சிக்கப்படும். அதே போலத்தான் அமெரிக்க அதிபர் டிரம்பின் பல்வேறு நடவடிக்கைகளும் உருவம் உயர்த்தும் வகையிலேயே இருந்து வருகிறது.